வரலட்சுமி நோன்புனாலே நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக க்ளீனாக வைப்போம்ல. அப்படி நீட்டாக க்ளீனாக வைக்கிற கையோட நம்ம கிச்சனில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு மாக்கோளம் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாக்கோளம் டக்குன்னெலாம் கலையாது. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு ஒரு 4:30-5 மணிக்கெல்லாம் நெய்வேத்தியம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டியாக ஒரு கோலம் போட்டோன்னா நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் பார்த்துட்டு அழகாக இருக்கேப்பா எப்படி போட்டிங்கன்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப ஒரு கண்ணை கவரும் வகையில் இருக்கும். இந்த மாதிரி மாக்கோளம் போடுறதுக்கு அரிசி மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தாலே போதும். நம்ம கையிலேயே அழகாக இழைக்கலாம், இந்த மாதிரி சாப்ஸ்டிக் வச்சும் இழைக்கலாம். இது என்னன்னு கேட்டிருந்தீங்க. இது நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாப்ஸ்டிக்கு தான். இல்லை சினுக்கொறுக்கி அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சினுக்கொறுக்கி யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நல்லா ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இழைக்கிறதுக்கு வரும். அதே மாதிரி பட்ஸில் போடலாமே சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. பட்ஸில் போடும்போது பார்த்திங்கன்னா ஈரத்தன்மையை இழுத்துரும், அந்தளவுக்கு ஈவனாக வராது. அதனால தான் இந்த சாப்ஸ்டிக்கில் நான் ட்ரை பண்ணி உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன்.